அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் 2025 முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க. இந்த மாசத்துதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா, இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். அம்மன் அருள் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தோம்னா நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி, நம்முடைய அம்மன் அருள் டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ, நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும், ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கு விலகணும். அதான் எங்களுடைய எண்ணமே. தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. சில பேர் அம்மன் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு. இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, இப்ப ஜனவரி மாசம் பேசுறோமா, இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்து எத்தனாம் இடத்துல புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும். இந்த மாசத்துல 3 விசேஷம் தாங்க. அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும். ஜனவரி மாசத்துலதான் 16-17 அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் திருநாள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை, மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும். இதுதான் இந்த மாசத்தோட விசேஷமே. வேற எந்த ஒரு விசேஷம் இல்லை. தமிழனா பிறந்தா அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான். தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது. அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும். அனைவருமே இந்த பண்டிகையை விழாம கொண்டாடுங்க. இப்ப இந்த 12 ராசிகாரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இப்ப வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலயுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே சரி நல்ல உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசி என்பத கண்டிப்பா இருக்கும். நல்ல உழைப்பாளின்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னிராசி கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்க புதன் உச்சம். இப்ப பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னிராசி கண்டிப்பா இருக்கணும். கலை இசைய சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பர்கள். இதுலயுமே தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் யாருன்னா அந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கன்னிராசியுடைய குணம் கண்டிப்பாக நல்ல ஒரு வீட்டுல இவங்க இருந்தாங்கன்னா கலகலப்பா இருக்கும் அந்த கன்னிராசிங்கிறது. ஒரு இடத்துக்கு போனா நல்லா பர்சனாலிட்டியே போவார். நல்லா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஒரு சூப்பரா அனுகூலமா நல்லா ஜென்டில்மேன் மாதிரி போவாரு. தான் கன்னியுடைய ஸ்பெஷலே. நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், நல்ல டேலண்டான குணமும் கண்டிப்பா கன்னிராசிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுலயுமே யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க கன்னிராசி. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 4ஆம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது தனுசு ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு கிரகம் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது ரிஷபத்துல. அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் பயிற்சி ஆகிறார். புதனும் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பயிற்சியே. என்னைய பொறுத்தவரை கன்னிராசி என்ன சொல்லுவேன் தெரியுமா? புதன் இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டார். குடும்பஸ்தானத்துல, பூமி ஸ்தானத்துல, இட பூமி சாந்தத்துல சூப்பரா நல்ல ஒரு முன்னேற்றத்துல அழகா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இனிமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க, என்னை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல போயிட்டு குருவுடைய வீட்டுல பலமாயி இந்த குரு உங்க ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. கெட்ட விஷயம் நடக்காது, அவ்வளவுதான்.
கெட்ட விஷயம் நிறைய பேர் கன்னிராசிகள் நடக்காது. இனிமே நல்ல விஷயம் நடக்க போது நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாரா, விருச்சிக ராசி இருந்தாரு. நிறைய தடையில பார்த்தவங்க யாருங்க? கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க தான். எடுக்கக்கூடிய முயற்சி தடை ஆணுச்சு, வேலை உத்தியோகம் தடையானுச்சு, வருமானம் சரியா இல்ல, எந்த ஒரு முன்னேற்றமும் சரியா இல்ல, படிப்பு கல்வி சரியா இல்ல, வேலை உத்தியோகம் சரியா அமையல, தொழில் சந்தோஷம் ஒரு மாற்றம் இருந்துச்சு, கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல, இடத்துல பிரச்சனை, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியல, ஏதாச்சும் ஒரு அனுகூலம், வீடு கட்டி பாதை நிக்குது, இந்த மாதிரி தடைகள், அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், தாமதங்கள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு கலகங்கள், இது எல்லாமே சந்திச்சவங்க யாரு? கன்னிராசி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். யார் ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும் இந்த பலனை எடுத்துக்குங்க. எல்லாத்துக்குமே இது பொருந்த. ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே கிடைச்சிருக்கும் கன்னிராசிக்கு, சரிங்களா? ஏன் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு. ஒரு சில படிப்பு கல்வியும் டாப்பா வந்திருப்பாங்க. யார் ஜாதகத்துல தசாப்தி நல்லா இருந்துச்சோ. இனிமேல் இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலங்கள் கன்னிராசி சூப்பரா இருக்கு. பாத்துக்கங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்லா இருக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றியான பாதை, ஒரு சிங்கமான பாதை நோக்கி போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, கன்னிக்கு கலகட்டும் இனிமே எல்லா விஷயத்திலும் சரி. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்குதா, பயங்கரமான யோகம். பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? சுக்கிரன் போய் பாருங்க, என்ன பொதுவா பாருங்க, சனியோட சேர்ந்துட்டாவே நல்ல ஒரு பலம் தான், நட்பு கிரகம் தான். அப்ப சுக்கிர பகவான் வந்து வருமானத்தை இன்கம் குறைய விட மாட்டா, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இந்த குரு நேரம் உங்க ராசியை பாக்குற, வருமானம் குறைபாடு இருக்காது. இப்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் கன்னி ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பொருளாதார தடை வராது, பெருசா வருமான இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் இருக்குது. அது மட்டும் இல்லாம சூரிய பவனம் சேர்ந்து இருக்காரு. நிறைய வெளிநாடு போகக்கூடிய பிளான் இருக்கா, கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒண்ணு வீடு கட்டலாம், இல்ல இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே பண்ணலாம். இல்ல வெளிநாடு போகலாம். இந்த 2 பிளான்ல ஏதாச்சும் ஒரு பிளான் சக்சஸ் ஆகும். ஏன்னா இந்த 2 கிரகம் சரி 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகி சூப்பரா இருக்கும். அப்ப வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா இது எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவார். கன்னிராசி முறை டைமிங் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்குது. சொந்த கால நிப்பாங்க. இதெல்லாம் அனுகூலமா அமைச்சு அழகா கொடுக்குறாரு. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே சூப்பரா இருக்கு டைமிங். அரசாங்க வேலைக்கு சொல்றேன். ஏன்னா விட்டுறாதீங்க, இந்த மாசம் கடைசி முடி விடாதீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு கிடைச்சிரும். உங்க லக்கணத்தோட சூரிய பகவான் இருக்காருன்னு பாருங்க, பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப அரசாங்க வேலை படிப்பு கல்வி ரெண்டுக்குமே நான் ரைட் ஓகே அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் சரி இந்த கடனை கொஞ்சமாச்சு இப்ப அடைக்கணும். ஜாதகம் நல்லா திசாபுத்தி இருந்தா அப்ப கடன் பிரச்சனை தீரும். கடனை அடைச்சு நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும். உடம்புல நோய் தாக்கங்கள் இருக்காது. நிறைய பேர் திடீர்னு சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, உடம்பு சார்ந்த பிரச்சனை எல்லாமே கன்னிராசி இருந்துச்சுங்க. கேட்டா சொல்லுவாங்களே ஆமான்னு. இனிமே இருக்காது. கன்னிராசிக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் என்னைய பொறுத்தவரை சூப்பரா வருது. பாத்துக்குங்க, உடல் உபாதை நோய் உபாதைகள் இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உடம்பு பிரச்சனை பெருசா பாதிக்காது. நல்ல எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்களா, அவங்களாம் ப்ரொமோஷன் ரொம்ப நாள் வெயிட் பண்றீங்களா, கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க. அந்த ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன், என்ன காரணம்? பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி நேரம் 6ஆம் இடத்துல இருந்து சனியோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப இங்க ப்ரொமோஷன்ல உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பாக கன்னி ராசியை பொறுத்தவரை வரணுங்கிற அமைப்பு இருக்குது. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். எந்த ஒரு தடையும் உங்களை பொறுத்தவரை இருக்காது. ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா குறி வச்சு அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாம். எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க செல்லக்கூடிய நேரம் வந்தே தீரும். வேலை உத்தியோகத்துல நீங்க ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம எல்லாமே தடைப்பட்டுச்சு. இனிமே தடைப்படாது, நல்ல வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நல்ல அனுகூலம் கண்டிப்பா கன்னிராசிக்கு இருக்குது நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பா நிறைய பேருக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. தலைமை பொறுப்பு சார்ந்த விஷயம் வரும். அதே மாதிரி தந்தையோட சொத்தா தாயோட சொத்தா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய அலையிறீங்களா, அந்த வழக்குனா இருக்காது. ஆல்ரெடி அலைஞ்சிருப்பீங்க. அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சாதகமா வந்து நிறைய பேருக்கு சூப்பரா அமையக்கூடிய அமைப்பு வருது.
கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும், நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்போ ஒரு லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கவர்மெண்ட் சார்ந்த லோனா இல்ல தனியார் சார்ந்த லோனா இது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வருது. தொழில லாபத்தை சூப்பரா கொடுக்குறாரு. தொழில எந்த ஒரு தடையும் இருக்காது. பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி எவரும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வருது வாய்ப்பு இருக்கு. மெயினா கமிஷன் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க, ஷேர் மார்க்கெட்டிங், எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பாருங்க சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. வண்டி வாகனம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் தொழில் அவருக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. என்னை பொறுத்தவரை அது எப்படிப்பட்ட தொழிலா இருக்கும், மெயினா ஐடிஐ ஃபீல்டா, கமிஷன் ஏஜென்சியா, இது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையா, இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு சூப்பரா வருது. பாத்துக்குங்க, இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கல, திருமணத்துல பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை, இந்த கேது வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து குழப்பி வச்சிருக்காரு. ஆனா இனிமே திருமணத்தை தடை வராதுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், வீட்டுல குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க கன்னிராசிக்கு. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே திருமண பேச்சு, காதல் திருமணமா, இரண்டாவது திருமணமா, இது எல்லாமே ஓகே ஆகி நிறைய பேர் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அப்ப திருமணஸ்தானமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, பாத்துங்க. திருமண சார்ந்த விஷயம், படிப்பு கல்வியும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற. வெளிநாடு வெளியுறவும் சூப்பரா இருக்கும். இப்ப மெயினா பாருங்க விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயம், பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே இந்த ஜனவரி மாசத்துல அற்புதமா இருக்குது. இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் மட்டும் போடாதீங்க, மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திரணத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க இவங்கள்ட்ட. இவங்க எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உத்திரணத்துல பிறந்தது கண்டிப்பா இருக்கும். இனிமே எல்லாமே நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், அதுவும் மெயினா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், ஒரு இடத்த மாத்துறது, இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணி போறது, இது மாதிரி அமைப்பு நிறைய இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், இது எல்லாமே உங்க பக்கம் தேடி வருது. பாத்துங்க, என்னை பொறுத்தவரை எந்த தடையும் வராது. எடுத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா தான் வரும். இதுல தோல்விக்கே வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த உத்திரணத்துல பிறந்தது சூப்பரா இருக்கு, பாத்துங்க. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. நிறைய கற்பனை திறன் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். லைஃப்ல நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமா மாறக்கூடிய நேரம் வருது. வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, அரசாங்க தொடர்பு, மத்திய அரசாங்க துறையில பயன்படுத்திய நபர்கள், உணவு சம்பந்த துறையில பயன்படுத்திய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. அஸ்தானத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தைரிய குணம் இருக்கும். கடுமையான எந்த வேலை, கஷ்டமான வேலையாலும் சரி, இவங்க மாதிரி யாரும் பார்க்க முடியாது. குடும்பத்தை, ஃபேமிலியை பத்தி சிந்திப்பாங்க, பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவு பார்த்தீங்க, உடல் உபாதையை பார்த்தீங்க, மருத்துவ செலவு நிறைய சந்திச்சிங்க, இனிமே இருக்காது. லாப வருமானம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தொழில லாபத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.